ஹலோ ஆஸ்பிரண்ட். என்னோட நேம் ஷாமினி. நான் பாஸ்ட் 3 இயர்ஸாக யூபிஎஸ்சிக்கு படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட். இந்த சேனல் மூலியமா ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் எடுத்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஜிஎஸ் சப்ஜெக்ட்டுக்கான பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட், ஜியோகிராஃபி ரிலேட்டடான சப்ஜெக்டிவ் வீடியோஸ் கேட்டாலும் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் அனலாக் மிஷன்ஸ். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹிமாலயன் அவுட் போஸ்ட் ஃபார் பிளானட்டரி எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், அதை ஹோப்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 10 வரையும் 2025 லான்ச் பண்ணாங்க இந்த மிஷனை. அதாவது 10 டேஸ்க்கு என்ன பண்ணாங்க, கிரவுண்ட் பேஸ்ட் அதே மிஷன் வந்து ஸ்பேஸில் இருக்க ஒரு என்விரான்மெண்ட்டை பூமியில் கொண்டு வந்து அந்த இடத்துல எப்படி எப்படிலாம் மனுஷன் சர்வே ஆகாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன் தான் இது. ஓகேங்களா? அதாவது அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சர்வைவல் ப்ரோட்டோகால். எந்தெந்த சூழ்நிலையில் மனுஷன் சர்வே ஆகிறாங்க ஸ்பேஸில், இப்போ மார்ஸில், மூனில் அந்த மாதிரி ஸ்பேஸ்க்கு அனுப்பும் போது ஒரு மனுஷன் எந்தெந்த சூழ்நிலையில் சர்வே ஆகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஹெல்த் சிஸ்டம் என்னெல்லாம் பாடி சேஞ்சஸ் நடக்குது நம்மளதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், சைக்காலஜிக்கல் ரெஸ்பான்சஸ். இப்போது ஸ்பேஸ்க்கு அனுப்புனாங்கன்னா அவங்க அப்போனா ஆகிடுவாங்க, ஐசோலேட்டட் ஆகிடுவாங்க. அப்போது அவங்க சைக்காலஜிக்கலாக நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷன் தான் இது. ஓகேங்களா? இது எங்கே பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லடாக் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட். அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு டெசர்ட் என்வரான்மெண்ட், அங்கே லோ ஹியூமிடிட்டி இருக்கும், லோ ஆக்சிஜனும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமிலர் கண்டிஷன் இன் மார்ஸ் அண்டு மூன். இதனால தான் நம்ம லடாக்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா. இது ஒரு மிஷன் பண்ணணும். இப்போ ககன்யான் மிஷனே எடுத்துக்கிங்களா, அங்கே அவங்கள ஸ்பேஸ்க்கு அனுப்பும் போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், எதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க அதுக்காக. ஓகேவா? அப்புறம் டொமஸ்டிக் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி. இப்போது லைக் ககன்யான் மிஷன் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்காக ட்ரைனிங் எங்கே நம்ம பண்ணுறோன்னா ரஷ்யாவில் பண்ணுறோம். அதுக்கேற்றான சூழ்நிலை நம்மக்கிட்ட இல்லை இது வரையும். ஸோ நம்மளே இது மாதிரி மிஷன்ஸை பண்ணி சக்ஸஸ் ஆனோன்னா நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு மிஷனாக இருக்குது. நம்ம அதர் கண்ட்ரியை சார்ந்திருக்காமல் நம்ம செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு மிஷனாக இது இருக்குது. அப்புறம் மிஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜி டெஸ்டிங். நம்ம ஒரு நிறைய எக்யூப்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு போனோன்னா ஒரு சில கண்டிஷன்ஸில் அது ஒர்க் ஆகாமல் போகலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்ஸ்மெண்ட். நிறைய நம்ம மிஷன்ஸை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்ம என்னது ககன்யான் மிஷன் லைக் 2014 ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உருவாக்கலான் இருக்கும். அதனால் பாரத் அந்தரிக்ஸ் மிஷன்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணலான்னு இருக்கும் 2014. இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இந்த மிஷன் மூலயமா அதை சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த மிஷன் ரொம்ப யூஸாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த மிஷன் பற்றி. இதான் பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள், இதுதான் அவங்க பண்ண மிஷன். ஓகேங்களா? அப்புறம் இங்கே சம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்கலாம், சம்டைம்ஸ் கேட்கலாம். இந்த ப்ரிலிம்ஸில் இது பேஸ்டு கொஷின்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஹிமாலயன் அனலாக் ஸ்டேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இட்ஸ் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் ஃபெசிலிட்டி டு ப்ரொவைட் பேசிக் ட்ரைனிங் ஃபார் த நியூலி ரெக்ரூட்மெண்ட் ஆஸ்ட்ரோனட். இது இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்களா? ஆக்சுவலி இல்லை. இது ஒரு அனலாக் என்விரான்மெண்ட்டை உருவாக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் நம்ம இது பண்ணலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட்ஸ் எ கொலாபரேட்டிவ் இனிஷியேட்டிவ் பிட்வீன் இஸ்ரோ, த யூனிவர்சிட்டி ஆஃப் லடாக் அண்ட் ஐஐடி பாம்பே. இது கரெக்ட். இந்த கொலாபரேஷன் தான் இந்த மிஷனை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் ஹெல்ப்ஸ் இன் ஸ்டடிங் த ஹேபிட்டபிலிட்டி அண்ட் சர்ஃபேஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் மார்ஸ் அண்ட் மூன். ஓகே, இது கரெக்ட். நான் சொன்னேன்ல, இப்போ இந்த மார்ஸ் மூனில் இருக்க என்விரான்மெண்ட்டை கொண்டு வந்து தான் இந்த மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பியும் சியும் கரெக்ட். இப்படி தான் கேட்பாங்க கொஷின்ஸ். ஓகேவா? ஓகே. இது நான் கொடுத்துருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜிஎஸ் வீடியோஸ் கேட்டிங்கன்னா நான் போடலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் ஒரு 3 இயர்ஸாக படிச்சுட்டுருக்கேன், யூபிஎஸ்சி படிச்சுட்டுருக்கேன். இப்போ படிக்கிற மாணவர்களோட புரிதல் எப்படி இருக்கும் அதெல்லாம் எனக்கு நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஐ கேன் கிவ்
வீடியோஸ் அந்த என்னென்ன சப்ஜெக்ட்டில் எப்படிலாம் படிக்கலாம், எப்படிலாம் சொல்லிக் குடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் ஐடியா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். ஸோ பாலிட்டி, எக்கானமி, ஹிஸ்ட்ரி, என்விரான்மென்ட், ஜியோகிராஃபி இது வீடியோஸ் வேணும்னா நீங்க சொல்லலாம். நான் குடுக்கலான்னு இருக்கேன். ஓகே. தேங்க் யூ.